குட் மார்னிங். இன்றைக்கி என்ன சமையல் அப்படி பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் போட்ட குழம்பு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு. இதில் நெய் போட்டு போடுறதுனால கொஞ்சம் காரக்குழம்புலாம் சாப்பிட்ருவாங்க. ஸோ அவரைக்காய் குழம்பு, கருணக்கிழங்கு ஃப்ரை, எக் ஃப்ரை. இது வந்து மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு, மார்னிங் ஸ்நாக்ஸ் காலையில் 11 o'clock. அதுக்கப்புறம் பஸ்ஸு ஸ்நாக்ஸ்க்கு வாழைப்பழம் இப்படி கட் பண்ணி இங்கே ஒரு ஸ்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கும். ப்ளஸ் ஆரஞ்சு பஸ்ஸில் வரும்போது சாப்பிட்றதுக்காக ஈவினிங் லேட் ஆகிடும். ஸோ வாங்க பேக் பண்ணிடலாம். சாப்பாடு வச்சாச்சு. ஆக்சுவலி நான் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நான் லஞ்ச் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க சாப்பிடாம ரிட்டர்ன் வராங்கன்றது ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்டு. பொரியல் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து கொடுக்கறதுனால கொஞ்சம் நிறையவே கொடுத்துருவேன். முட்டை, சாய் ஸ்பூன் எடுத்து வைக்கல லஞ்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இது ஸ்பூன் பவுச் வந்து ஆக்சுவலி பாக்ஸ் ஒன்று வாங்கினேன், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ காஸ்ட்லியே வாங்கவே கூடாதுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு இந்த இதுக்குள்ளே ஸ்பூன் பவுச் வந்து உள்ளே வச்சுக்குவேன். அப்புறம் வாட்டர் பாட்டில். அவ்வளோதான், லஞ்ச் முடிஞ்சது. ஷூ தட்டிட்டு போடு, நல்லா தட்டிட்டு போடு, ஃப்ராக் ஏதாவது இருக்கும். அவ்வளோதான். பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் இது வந்து மூங் தால் தோசை வித் மின்ட்டு சட்னி. அப்புறம் இது பங்கு வந்து லாஸ்ட் இயர் வந்ததுனால சிவியர் ஹேர் ஃபால், அப்படியே கொத்து கொத்தாக கொட்டி அதுக்கப்புறம் பயங்கரமாக முடி சொட்டை வளர்கிற அளவுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் ஓஎம்ஆர் பக்கம் ஒரு டாக்டர் பார்த்தேன், டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்க தான் அந்த டேப்லெட்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. டாக்டர் சொல்லாமல் இந்த டேப்லெட் எடுக்காதீங்க, ஜஸ்ட் நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்காக நான் ஒரு வ்ளாக் மாதிரி எடுக்கிறதுக்காக காட்டுறேன் நான், அவ்வளோதான். மோஸ்ட்லி இதில் வந்து 1 2 3 4 5 6ன்னு இருக்கும், மண்டே டு சாட்டர்டே. அதுக்கப்புறம் அதில் 2 இருக்கும். சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு. பட் டாக்டர் சொல்கிறபடி தான் நம்ம சாப்பிட்ணும், எவ்வளோ நாள் எத்தனை டேஸ் அப்படின்றத சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஜூமில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முடிச்சுட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ கீப் வாட்சிங். ஒரு வழியாக ஃபிசியோதெரப்பி கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பயங்கர டஃப் கொடுக்குறாங்க. இந்த 1 kg வெயிட்டை ஒரு காலில் கட்டிட்டு நம்ம பிடிச்சிட்டு எந்திரிக்காமல் உட்கார சொல்கிறாங்க, எந்திரிக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் போக போக இன்னும் எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் ஒரு 1 leg ஒரு 1 year யூஸ் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ டைட்னஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான் ஃபிசியோதெரப்பி வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து போக போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தானே ஒரு 5 days ஆகிருக்கு. பட் இப்போ வரைக்குமே கால் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ ஃபேஸ் யோகா கிளாஸ்க்கு ரெடி ஆகும். பாய். ஸோ அடுத்து வந்து நம்மளோட ஃபேஸ் யோகா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு ஒரு சுடு தண்ணியில் வந்து நல்லா காலை வந்து கல் உப்பு இருக்குல்ல, அது காலை வந்து நல்லா டிப் பண்ணி ஒரு 5 minutes 10 minutes நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம காலில் இருக்க எந்த வலியாக இருந்தாலும் போயிடும். இந்த டயர்ட்னஸ்னால வந்த வலி, எக்ஸசைஸ் பண்ணியோ நடந்தோ ரொம்ப நேரம் நடக்கிறீங்க, ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபுல் கல் உப்பை வந்து பக்கெட் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 to 15 minutes வச்சுட்டு நீங்கள் நல்லா விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த வலிலாம் வந்து போயிடும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் யோகா கிளாஸ். அந்த சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ் யோகாவோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேஸ் யோகா முடிஞ்சது. அடுத்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சு சாப்பிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணோம். ஃபேஸ் யோகா பண்ணுறதுக்காக வந்து கமெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு எதாவது தோணுச்சு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. நீ இஷ்யூஸ் வந்தவங்களுக்கு அப்பர் பாடி ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி டைட் ஆகிட்டு பயங்கர பெயின் இருக்கும்.
என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த 1 இயர் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் நான். அதுக்கு அப்போ எடுத்த ஸ்டெப்பு தான் இது எல்லாமே. என்னெல்லாம் பண்ணலாம், அப்பர் பாடி ஒர்க் அவுட் என்ன பண்ணலாம், ஃபேஸ்க்கு என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ஃபிசியோதெரப்பியை நான் ஜாயின் பண்ணேன் நான். ஸோ ஃபேஸ் யோகா மட்டும் இல்லை சொல்லித்தர மாட்டாங்க. கூடவே வந்து நம்மளுக்கு அந்த அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். ப்ளஸ் ப்ரீத்திங் டெக்னிக்ஸும் வந்துடும் அதனால ஆல் இன் ஒன் நம்மளுக்கு ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நீ இஷ்யூஸ் இருக்குது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, ரொம்ப நேரமாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. பாய்.